எல்லோரும் தன்னுடைய பிறந்த நாள்ல மிகப்பெரிய அளவுக்கு பார்ட்டி வைக்கிறது, கொண்டாடுறது, ரொம்ப பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், அது மட்டும் இல்லாம காஸ்ட்லியான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபன்னா இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய தமிழக முதல்வர் அது தன்னுடைய குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணது இல்லாம, அவர் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அதுவும் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் செஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே தன்னுடைய அண்ணன் அப்படி அது மட்டும் இல்லாம தன்னை மதிக்கிற, அது மட்டும் இல்லாம அவருடைய பாதையை பின்பற்றி இன்னைக்கு தமிழக அரசியல் உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு அதுல வெற்றியும் பெற்று தமிழக முதல்வராகவும் ஆயிருக்காரு. அந்த வகையில தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவர் செஞ்ச அந்த ஒரு செயல் தான் இன்னைக்கு ஒரு பேசுபொருளா வைரலா போகுதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இன்னும் அவரை மறக்காது இருக்காரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அதிகமா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடம் அவருக்கு கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வரோட இந்த செயலை பற்றி தான் இன்னைக்கு நெட்டிசன்கள் பேசிட்டு வராங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் ஜூன் 22. இதுதான் டிவிகே தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ரொம்ப விவசாயம் இந்த பிறந்தநாளை கொண்டாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் வர இந்த முதல் பிறந்தநாள் அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், தமிழகமே இதை ஒரு பெருமளவில் கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில் அவர் செஞ்ச அந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் திரைத்துறையில ரொம்பவும் பரிச்சயமான நபர் மட்டும் இல்லாம அவரை மாதிரி, அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா ஒருத்தரை சொல்லணும்னா அது கண்டிப்பா விஜயகாந்த் சாரா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் திரைத்துறையில நிறைய பேர் அவரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மறைமுகமாகவும் நேரடியாகவும் எவ்வளோ பெரிய உதவிகளை நிறைய பேருக்கு திரைத்துறையில செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த உதவி அப்படிங்கிறது அவரை அரசியல் வரைக்கும் கொண்டுட்டு வந்து அதுல நிறைய தூரம் பயணிச்சு அவர் வந்து எதிர்பாராத விதமா தன்னுடைய ஒரு கம்மியான வயசுலயே இறந்துட்டாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த வெற்றி அவர் அடையல, அவருடைய இலக்கு அவர் அடையல அப்படின்னே சொல்லலாம். ஆனா அவருடைய பாதையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 52 வயதிலேயே இன்னைக்கு தமிழக முதல்வரா வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம நிறைய, அதாவது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு முதல் தேர்தலில் முதல் இதுலேயே கிட்டத்தட்ட 108 சீட்களை வின் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியக்குறியா இன்னைக்கு மொத்த இந்தியாவுக்குமே திகழ்றவர் தான் நம்ம முதல்வர் விஜய். அது மட்டும் இல்லாம அவருடைய பிறந்த நாளைக்கு இன்னைக்கு விஜயகாந்த் சாரோட சமாதிக்கு அவர் போயிட்டு வந்திருக்காரு. அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆசீர்வாதம் தனக்கு எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன் வந்து முதல்வர் விஜய்க்கு சொல்லிட்டு வராங்க. நீங்க அவரு உங்க கூட தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, துணிஞ்சு முன்னேறுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உற்சாகமான வசனங்களை முதல்வர் விஜய்க்கு இன்னைக்கு நெட்டிசன்ஸ்கள் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தேமுதிக டிவிக்கு கூட கூட்டணி வைக்கல அப்படின்னாலும் விஜயகாந்த் சார் மேலேயும் பிரேமலதா விஜயகாந்த் மேலேயும் அவருக்கு அளவுக்கு அதிகமான மரியாதை இருக்கிறத ஒவ்வொரு சட்டசபையிலையும் நாம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் அவர் இன்னைக்கு அவருடைய சமாதிக்கு தன்னுடைய பிறந்தநாள் அதுவுமா போனது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது.